Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கான்ட்ரோவர்சி வீடியோலாம் கிடையாது. So don't worry. நீங்க பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ அப்படி இப்படின்னு போட்டிருக்கு thumbnail அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லா ஒரு ரீசன்காக தான். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனிய பெண்ணு நிறைய வீடியோஸ்ல ப்ரோமோ போட்டுட்டே இருக்கேன். இந்த வீடியோ எண்ட்லயே இருக்கும். அதை தாண்டி இந்த வருஷம் முடிய போகுது. டிசம்பர் 31 பாத்தீங்கன்னா ஒரு நியூ இயர் எண்ட் பார்ட்டி ECRல நடக்குது. அந்த ஒரு நியூ இயர் எண்ட் பார்ட்டில நமக்கு ஒரு half an hour to 1 hour ஸ்டேஜ்ன்றது கொடுத்துருக்காங்க. நம்மளோட சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ரிலீஸ் பண்ண போற அப்கமிங் சாங்ஸ் அங்கே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நேத்து கூட ஒரு சூப்பரான சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம அந்த கொடுத்த ஸ்டேஜ் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் எனக்கு பிளாக் ஷீப் கால் பண்ணாங்க. பிளாக் ஷீப் உங்களுக்கு தெரியும், எதுக்கு கால் பண்ணாங்கன்றது இந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு வாங்க. பிளாக் ஷீப்ல சடனாக மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ உங்கள் பேரை நாமினேட் பண்ணியிருக்கோன்றது. எதுக்கு ப்ரோன்னு கேட்டேன். ட்ராவல் கேட்டகரியில் மோட்டோ விளாகிங் கேட்டகரியில் உங்கள் பேர் இருக்குது ப்ரோ, ஸோ ஓட் யாராவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லடாக், நேபாள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹில் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் பிளேசஸ், நார்த்தில் இருக்கிற மேக்ஸிமம் பிளேசஸ், இது எல்லாமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். காரில் கிடையாது, பைக்கில். எஸ், பல வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணி ஐ திங்க் கொஞ்சம் பேர் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பேன். அது முக்கியமாக மோட்டோ விளாகிங் பைக்கில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இந்த அவார்ட் ஏதாவது ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கன்னு உண்டு, அது தப்பு கிடையாது. பிளாக் ஷீப்பில் இது வருஷம் வருஷம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் பண்ணுறாங்க. நம்மளோட பேர் அதில் நாமினேட் ஆயிருக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. பயோவில் ஒரு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு டிஜிட்டல் அவார்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேம், ஃபோன் நம்பர் போட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோட்டோ விளாகிங்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் இனோவேஷன் ப்ளஸ் அதான் நம்மளோட சேனல் விஜயன் போட்டிருக்கும் ப்ராக்கெட்டில். அதை கிளிக் பண்ணி ஒரு ஓட்டு போட்டு விட்டுருங்க. ஐ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி. நம்ம ஏதோ ஒரு 4 பேராவது இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம்ல பைக் எடுத்து ட்ராவல் பண்ணி. ஸோ அதுக்காக இது ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ பிளாக் ஷீப்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு சின்ன குட்டியோண்டு ஸ்பார்க் இருக்கு எனக்கு. மேபி நம்ம இந்த வாட்டி அவார்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னோட டிராவல் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு இனோவேஷன் ப்ளஸ் பிளேலிஸ்ட்ல போயிட்டு என்னோட மோட்டோ விளாகிங்ஸ்ல ஒரு வாட்டி பாருங்க. உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஓட். நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிராவல். அது மட்டும்தான் நம்ம மோட்டோ விளாகிங்ல பண்ணுவோம். பை கைஸ், லவ் யூ. ஸோ பார்த்துருப்பீங்க, இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்றதுன்னா ஒரு அவார்டு வாங்குறோம் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம இத்தனை வருஷமா ஏதோ பைக் எடுத்துன்னு கொஞ்சம் பேரையாவது நான் இன்ஸ்பயர் பண்ண நான் நம்புறேன். நான் ஏதோ பெரிய மோட்டோ விளாகர் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பலை. ட்ராவல் பிடிக்கும், பைக்கில் நிறைய சுற்றிருக்கேன். என்னோட பைக் வீடியோஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் 1 இயரா பைக் ரைட்ஸ் எங்கேயும் போகல. கண்டிப்பாக தெரியும், லாஸ்ட்டாக நம்ம நேபாள் போனதோட சரி. நான் அதுக்கப்புறம் பர்சனலாக போனேன்னு தவிர எதுவுமே நான் விளாக்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல. நம்ம மோட்டோ விளாகிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட கோர் மீனிங்கே ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி வீடியோஸ் பண்ணணும். தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் மோட்டோ விளாகிங். அந்த வகையில் ஐ திங்க் அந்த இடத்துல நம்ம பேர் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு 2-3 பேர் அதில் நாமினேட் ஆயிருக்காங்க. பட் சில பேரோட பேர் அங்கே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு ஐடியா கிடையாது. அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை நான் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தா இந்த ரைடிங் பண்ணுறது, ட்ராவலிங் பண்ணுறதுல இந்த 1 இயர் விட்டுருங்க. நம்ம பெருசாக ரைடு போகலன்னு வச்சிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கேயோ போயிருக்கோம், எங்கெங்கேயோ சுற்றிருக்கோம், எவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டியூக்லியாக இருக்கட்டும், நிஞ்சா 1000 இருக்கட்டும். இஃப் யூ வாண்ட் டு ஓட், டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டை கேஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி 2025 இது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி எனக்கு கொடுக்கும். மறுபடியும் மோட்டோ விளாக்ஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, இன்னும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிரியேட்டருக்கு கிடைக்க வேண்டியது ஒரு ரெகக்னைசேஷன் தான், ப்ராப்பரான வேலை. நம்ம தளபதி கண்டென்ட், மியூசிக் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருந்தாலும் ட்ராவலும் நம்ம பண்ணியிருக்கோம். விஜய் ப்ரோவா, இனோவேஷன் ப்ளஸ்ஸா, மோட்டோ விளாக்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கீங்கல்ல. நீங்களா இதை நீங்கள் ஓட் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். மற்றபடி எதுவும் கிடையாது. இதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றது டிஃப்ரெண்ட். அப்படின்னு நினச்சிருந்தா எனக்கு வருஷம் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நான் ட்ராவல் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனக்கு பிடிச்சி நான் அதை பண்ணுறேன். இவங்க அதில் நாமினேஷனில் நீங்கள் இருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரி ஓகே ப்ரோ நான் இருக்கிறேன், என்னோட ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிறேன், அவங்களும் ஓட் பண்ணிவிடுவாங்க. நம்ம சொல்லலைனாலும் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உங்களோட ஃப்ரீ டைம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேலை தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, இத்தனை நாளாக பைக் ரைட்ஸில் நிறைய பண்ணியிருக்காரு, ஒரு ஓட்டு போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நெகட்டிவாக எதுவும் போகக்கூடாது, அது மட்டும் என் மைண்டில் இருக்குது. அதே மாதிரி அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபேவரட்டு, ஆக்டர், குக்கிங் சேனல், அந்த சேனல், இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஓட் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் 2024 கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது எனக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்தே பிரச்சனைன்னு எண்டிங்கில் அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அதை அந்த நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம். பட் உங்ககிட்ட இது ஷேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் யாராவது என்ன பல வருஷமாக பிடிக்கிறவங்களுக்கு அது ப்ரோக்கு ஓட்டு போடலாம், நம்ம வேறு யாருக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அதை ஒரு கிரியேட்டராகவோ ஒரு யூடியூபராகவோ எனக்கு இப்போ பார்க்காதீங்க. ஒரு
உங்கள் வீட்டில் ஒருத்தனா நினச்சிங்க, அவ்வளோதான் சிம்பிள். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதை மக்களுக்கு எத்தனை போய் இத்தனை வருஷமாக நான் சேர்த்துட்டு இருக்கேன். அது நிறைய விஷயங்கள் சிலதெல்லாம் டிலே ஆகுது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள், நானாக ஷூட் பண்ணணும், நானாக எடிட் பண்ணணும், நானாக மிச்ச ஒர்க்ஸும் பார்க்கணும், ஃபேமிலி இஷ்யூஸ் ஏகப்பட்டது நான் தான் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு டீம்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ பைக்ஸே என்கிட்ட இல்லை, 2 பைக்கும் நான் சேல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஓட்டிட்டேன், அது மேலே அது சேல் பண்ணாலும் ரீசேல் வேல்யூ இருக்காதுன்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இயர் ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கட்டுமே நமக்கு இந்த ஒரு ரெகனைசேஷன் கிடச்சதுக்கப்புறம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். அண்ட் December 31st அந்த ஈவெண்ட் நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ், அவங்களை காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ இயர் அண்ட் பார்ட்டி, என்னோட அன்ரிலீஸ் சாங்ஸ் அங்கே நான் பண்ண போகிறேன். அதுதான் ரொம்ப 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 ஹாப்பியாகவும் நர்வஸாகவும் இருக்குது. எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். நாளைக்கு ஒருத்தர் மீட் பண்ண போகிறேன், அது வீடியோ வரும், பார்க்கலாம். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.